இளமதி இப்ப வாங்குன கடன அடைக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சே ஆகணும் இல்லையா? தன்னோட பழைய துணிக்கடைய மறுபடியும் தொறந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு போனா, அந்த ஓனர் அதாவது இடத்த வாடகைக்கு கொடுத்த ஓனர் கடையெல்லாம் வேற யாருக்கோ விட்டாச்சு. நீ இனிமேக்கு வரமாட்டேன்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்றாப்ல. சரி அட்வான்ஸ்னாச்சும் குடுங்க அப்படின்னு கேட்டா, அட்வான்ஸா? நீ இவ்வளோ நாளா கடைய மூடி போட்டு வச்சிருப்ப. அதுக்கெல்லாம் யாரு நஷ்ட ஈடு குடுக்கறது? அட்வான்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. அதுல கழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கலாவோட ஏற்பாடு தான். கலா தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இளமதிக்கு மறுபடியும் கடைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கிறாங்க. சரி வேலைக்குனாச்சும் போகலாம் அப்படின்னு பார்த்தா, எல்லா இடத்துலயும் இளமதிக்கு வேலைய குடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த கலா இளமதிக்கு வேலைய குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருச்சு. கடைசியில மகளிர் சங்கத்துக்கே போனா, அங்க தான் இந்த விஷயத்தையே சொல்றாங்க. உங்க அத்தை கலா தான் பார்த்தீங்கன்னா, என் மருமக இளமதிக்கு வேலை குடுக்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கு. அதே மீறி எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நம்ம இளமதியும், நம்ம நர்மதாவும் அப்படியே பேசிக்கிட்டே வரும்பொழுது, இந்த பக்கம் என்னடான்னா, பரமன் கந்து வட்டி வாங்குறதுக்காக ஒருத்தவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. பொண்டாட்டி முன்னாடியே புருஷன போட்டு அடி அடின்னு அடிக்கிறதுனால அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஸோ இளமதி போய் பரமன தடுக்குறாங்க. ஆனா அவங்க என்னடான்னா, நான் இப்பவே போயிட்டு இந்த பரமன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இளமதி தான் போய் அவங்க கை கால்ல விழுந்து, "இல்ல என் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்காதீங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி எப்படியோ கம்ப்ளைண்ட் குடுக்க முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா அத நம்ம பரமன் புரிஞ்சுக்காம இளமதி மேல தான் கோவப்படுறாப்ல. இந்த பக்கம் ரஞ்சிதம் ஒடியாந்து கலா கிட்ட ரொம்ப ஆசையா இளமதி எல்லா இடத்துலயும் வேலை தேடி போறா. யாருமே குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம பரமன் கோவமா வீட்டுக்குள்ள வராப்புல. பின்னாடியே இளமதியும் வந்துடுறாங்க. ஸோ இப்ப பரமன் பார்த்தீங்கன்னா, வட்டி வசூல் பண்ண போனா, இந்த இளமதி வட்டி வசூல் பண்ண விடாம தடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி பரமன் கலா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, நம்ம இளமதி, "ஆமா, நீ இப்படியெல்லாம் வட்டி வசூல் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவ, லாக்கப்புக்கு தான் போவ. நான் தான் உன்னைய தடுத்தேன்" அப்படின்னு சொல்லி நம்ம இளமதி பரமன்கிட்ட சொன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, "என் புள்ளைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விடாம நான் பார்த்துக்குவேன்" அப்படின்னு நம்ம இளமதி கிட்ட கலா பதில சொல்லிக்கிட்டு இருக்கு. "இப்ப பாரு மறுபடியும் போய் அவன அடிக்கிறேனா இல்லையான்னு பாரு" அப்படின்னு பரமன் மறுபடியும் புறப்படுறாப்புல. ஆனா இளமதி டக்குன்னு பரமன் கையில இருக்கிற கத்திய எடுத்து தன்னோட கைய அறுத்துக்கிட்டு, "நீ இப்ப போன அப்படின்னா நீ வரும்பொழுது நான் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பரமன் இளமதியோட பேச்ச கேட்டு எங்கேயுமே போகாம அமைதியாயிடுறாப்புல. கலாவுக்கு பயங்கரமான நோஸ்கட் ஆயிடுது. கடைசியா நம்ம இளமதியும் நர்மதாவும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. எங்கேயும் வேலையும் குடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, கோயில் மணி சவுண்ட் கேட்குது. பின்னாடியே நம்ம கமலம் அம்மா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.